வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திரு சுவீதன் அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் தமிழினத்தின் தலைவருமாகிய ஐயா சம்பந்தன் அவர்களே, இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் யாழ் தேர்தல் மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளருமாகிய அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களே, என்னுடைய சக வேட்பாளர்கள் அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திரன், நண்பர் ஸ்ரீதரன், நண்பர் அருந்தபாலன், வடக்கு மாகாண சபை உறுப்பினர் திரு ஆனோல்ட், இங்கே திரளாக கூடி வந்திருக்கிற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் பேச வேண்டும். மிகவும் சுருக்கமாக இந்த தேர்தலிலே பிரதானமாக யாழ் தேர்தல் மாவட்டத்திலே நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை ஐயா சம்பந்தன் தெளிவாக சொல்லி இருக்கிறார். வேற எந்த தேர்தல் மாவட்டத்திலேயும் நாங்கள் செய்ய முடியாததை இந்த தேர்தல் மாவட்டத்திலே செய்ய முடியும். ஆகையினாலே 7 ஆசனங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டால் அது கனிந்து வந்திருக்கிற இந்த காலத்திலே ஒரு அரசியல் தீர்வை திட்ட தெளிவாக எங்களுடைய மக்கள் ஆணைக்காக நாங்கள் முன்வைத்திருக்கிற வேளையிலே அந்த மக்கள் ஆணையை நாங்கள் முன்மொழிந்திருக்கிற அரசியல் தீர்வை மக்கள் முழுமையாக தமிழ் மக்கள் தங்களுடைய ஆணையாக இந்த தேர்தலின் வாக்கு மூலமாக அங்கீகரிக்கிறார்கள் என்ற செய்தி வருகிற போது அது எப்படியாக எங்களுடைய தீர்வுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். செப்டம்பர் மாதம் சர்வதேச அறிக்கை வருகிறது. அந்த விசாரணை அறிக்கையோடு சேர்ந்து இனப்பிரச்சனைக்கான தீர்வும் கொடுக்கப்பட வேண்டும். நியாயமான ஒரு தீர்வு அதிகார பகிர்வின் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று 3 வருடங்கள் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. இந்த வருடம் செப்டம்பர் 30ஆம் தேதி அந்த பேரவையிலே இலங்கை சம்பந்தமான விவாதம் எழுகிற போது நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். விசாரணை அறிக்கையின் பிரகாரம் நீதி வழங்கப்பட வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்திலே விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். இது ஐயா சம்பந்தன் இன்றைக்கு சொன்னதை போல தொடர்ச்சியாக எங்களுடைய நிலைப்பாடாக இருந்து வந்திருக்கிறது. எழுத்து மூலமாக இருக்கிறது, வாய் மூலமாக இருக்கிறது, பல பதிவுகள் இருக்கிறது. இத்தனையும் இருக்கிற போது திரும்ப திரும்ப பொய்க்கதைகளை புரட்டுக்களை மக்கள் மத்தியிலே அவிட்டு விட்டிருக்கிறார்கள். ஏதோ தாங்கள் சர்வதேச விசாரணையை கோரியதாகவும் நாங்கள் அதை எதிர்த்து உள்ளக பொறிமுறை ஒன்றை ஆதரித்ததாகவும் சொல்லுகிறார்கள். இந்த பொய்களை நாங்கள் இந்த முகத்திரையை கலைக்க வேண்டும். இந்த பொய்களை அம்பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த தீர்மானம் வரவிடாமல் தடுப்பதற்கு அவர்கள் செய்த எத்தனங்கள் எத்தனையோ. இதிலே சர்வதேச விசாரணை கிடையாது, இதிலே தமிழ் என்ற சொல்லில்லை, இதை நிறைவேற்றினால் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் அழிந்துவிடும், எங்களுடைய நிலைப்பாடு மலினப்படுத்தப்பட்டுவிடும் என்று தொடர்ச்சியாக பகிரங்கமாக சொன்னவர்கள் இன்றைக்கு பொய் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். ஆகையினாலே தமிழ் மக்களுக்கு நாங்கள் எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம், அதன் விளைவாக இன்றைக்கு சர்வதேச சமூகம் நீதி விசாரணை ஒன்றை ஏற்படுத்தி, அது மட்டுமல்ல இந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருந்த தேசிய இனப்பிரச்சனையும் இதோடு சேர்ந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே மிகவும் மும்முரமாக இருக்கிற காரணத்தினாலே தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஒரு சந்தர்ப்பம் வாய்த்து வந்திருக்கிறது. உள்நாட்டிலேயும் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சட்டத்தின் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த வேளையிலே, ஜனநாயகம் தளர்ச்சி அடைந்த வேளையிலே எங்களுடைய தீர்வுக்கான முன்னெடுப்புகளை நாங்கள் செய்ய முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த வேளையிலே அப்படியாக நாட்டை ஒரு சர்வாதிகார போக்கிலே கொண்டு சென்ற மஹிந்த ராஜபக்சவை நீங்கள் உங்களுடைய வாக்கு பலத்தினாலே அகற்றி இருக்கிறீர்கள். நாட்டிலே சற்று சுதந்திர காற்று வீசுகிறது என்றால், சற்று ஜனநாயக விழுமியங்கள் திரும்பவும் தலைதூக்க தொடங்கி இருக்கிறது என்றால், அந்த சந்தர்ப்பத்தையும் நாங்கள் உள்நாட்டிலேயும் உபயோகிக்க முடியும். இந்த தேர்தல் முடிகிற போது இந்த தேர்தலிலே உங்களுடைய அந்த வாக்கு பலத்தினாலே மக்கள் ஆணை
இதுதான் சமஷ்டி தீர்வு, அதற்குத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் செல்லுகிற போது சர்வதேசத்தினுடைய ஆதரவு முழுமையாகவும் அதனுடைய அழுத்தம் பெருமளவிலேயும் உள்நாட்டிலேயும் சற்று ஒரு மாற்றம் ஏற்படுகிற போது நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பம் எழும். 2016ஆம் ஆண்டிலே இனப்பிரச்சனைக்கான தீர்வு வரும் என்று ஐயா சொல்லி இருக்கிறார். 2010ஆம் ஆண்டு நாங்கள் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்த போது ஐயா அவரிடத்திலே சொன்னார், சென்ற வருடம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கையை பாராட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய போது எங்களுடைய மக்கள் வெகுவாக கவலைப்பட்டார்கள், மிகவும் மனம் நொந்து போனார்கள். ஏனென்றால் இந்தியா அதுக்கு தலைமைத்துவம் கொடுத்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தது. ஐயா சொன்னார், அதை நீங்கள் செய்து விட்டீர்கள். ஆனால் இன்றிலே இருந்து ஒரு வருடம் அல்லது 1.5 வருட காலத்துக்குள்ளே இன்னொரு தீர்மானம் இதே பேரவையிலே வரும். அது இலங்கை அரசாங்கத்தை கேள்வி கேட்கும். அந்த வேளையிலே அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக எங்கள் மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டார்.